நமஸ்காரம். ஒருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு சொத்து பணம் இருந்தாலும், காசு பணம் இருந்தா கூட, அவங்க நல்ல ஆரோக்கியமாகவும், பூரண உடல் நலத்தோடும் இருந்தா தான், அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக கருதப்படும். ஒரு சிலருக்கு வந்து காசு பணம் இருக்கும், செய்வினை தோஷம், பில்லி, சூனியம், ஏவல் இதோடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இது மாதிரி நமக்கு இந்த தாக்கங்கள்லாம் வரக்கூடாது, நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தேவிய வழிபாடு பண்ணணும். அந்த அன்னை பேர் தான் என்னன்னா, சீதலா தேவி. இந்த சீதலா தேவியுடைய வரலாறு என்ன அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருது. இதனால அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா, அசுரர்களுக்கான குரு யாரு அப்படின்னா சுக்கிராச்சாரியார். அவருடைய உதவி மூலியமா வந்து ஆவிச்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த தோஷத்த ஏவல் பில்லி சூனியமா ஏவுறாங்க. தேவர்கள் மீது ஏவுறாங்க. இதனால தேவர்களுக்கு வந்து என்னன்னா, கடுமையான வெப்பம் தாக்குதல் வந்து வைசூரி அப்படின்னு சொல்லி நோய், உஷ்ண நோய் வருது. இந்த உஷ்ண நோயினால ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால அன்னைய நினைச்சு வேண்டுறாங்க. அப்போ இந்த அன்னை என்ன பண்றாங்கன்னா, அவதாரம் எடுக்குறாங்க. சிவனுடைய சடையில இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய ஒளியிலிருந்தும், கங்கையையும் சேர்த்து அந்த ஒளியும் சேர்த்து ஒரு பேர் ஒளியாக ஒரு உ அந்த உஷ்ணத்திலிருந்துலாம் என்ன செய்யணும், அவங்கள விடுபாடு பண்றதுக்காகவே பூரணமான ஒரு நல்ல குளிர்ச்சி மிகுந்த அப்படியே அந்த வெள்ள கலர்ல அப்படியே பிரகாசமா பல ஜோதியாக என்னன்னா ஒரு பெரிய ஒளியா குளிர்ச்சி தர்றதுக்காக அவங்க என்ன செய்றாங்க தோன்றுறாங்க. அன்னையுடைய அவதாரங்கள்ல பல அவதாரங்கள்ல இந்த சீதலா தேவி அப்படிங்கிறவங்களும் ஒருத்தங்க. அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலசத்த அதிலிருந்து தண்ணிய தெளிச்சு விடுறாங்க. தேவர்கள் மேல தெளிச்சு விடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தோஷம் எல்லாமே விலகிருது. இந்த சீதலா தேவியுடைய வழிபாடு எப்படி பண்ணணும்னா, வெள்ளரிக்காயும், மாம்பழமும் சேர்த்து, தயிர் சாதமும் சேர்த்து படையலா வச்சு உங்ககிட்ட ஃபோட்டோ இல்லைன்னா கூட அம்பால மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இதை வந்து வழிபாடு இந்த சாப்பாட்டை நெய்வேத்தியமா படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுங்க. இன்னைக்கு வந்து மாம்பழம், வெள்ளரிக்காய், தயிர் சாதம் இந்த மூணையும் ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணுறது மூலிமா உங்களுடைய வீட்டில் இந்த செய்வினை தோஷம், பில்லி சூனியம், ஏவல் இந்த தாக்கங்கள் இருக்காது. உடலும் நல்லபடியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்க முடியும்.